சர்வரை பற்றியே கவலைப்படாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு தான் வந்து AWS Lambda வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்கள் வந்து சர்வர் பற்றி கவலைப்படாமல் சர்வரே இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கோடை மட்டும் உள்ளடி இப்போ இன்சர்ட் பண்ணி ரன் பண்ணலாம். அதுதான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து AWS Lambda. ஓகே, இப்போ வந்து சர்வர் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணால் போதும். நம்ம ஃபங்க்ஷனை ஸ்ட்ரைட்டாகவே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிப்ளாய் பண்ண முடியாது. ஓகே, இந்த AWS Lambdaவை வந்து நம்ம வந்து API கேட்வே மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட்மேனில் சாதா API கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் ஹலோ வேர்ல்டு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் AWS கன்சோல் லாகின் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து டாப் லெஃப்ட்டில் வந்து சர்ச்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் வந்து லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிடக்கும். ரன் கோட் வித்தவுட் திங்க் அபவுட் சர்வர்ஸ்